வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு டிஎன்பிஎல் 2025ஓட ஸ்குவாட் தென் ஃபிக்சர்ஸ். இந்த டிஎன்பிஎல்லை வந்து நீங்கள் எந்த ஆப் மூலியமாக வந்து டிக்கெட் புக் பண்ணலாம், ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து இந்த ஃபுல் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். ஃபர்ஸ்ட், இந்த டிஎன்பிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா June 5 to July 7, ஒரு 1 month டோர்னமெண்ட். ஒரு மாதிரி ஜாலியாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி ஐபிஎல்னே சொல்லலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற லீக் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 வென்யூஸில் வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. கோயம்புத்தூர், செகண்ட் பார்த்தீங்கன்னா சேலம், தேர்ட் திருநெல்வேலி, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் வந்து விளாட போகிறாங்க. ஸோ இந்த ஆர்டர் படி தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டே வந்து நடக்க போகுது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா June 5 to June 11, ஸோ இந்த பீரியடில் தான் வந்து கோயம்புத்தூரில் நடக்க போகுது. June 13 to June 19 இது பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து விளாட போகிறாங்க. தென் June 21 to June 26 இங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து விளாட போகிறாங்க. June 28 to June 29 2 நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து விளாட போகிறாங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் ஃபுல்லாக வந்து சேப்பாக்கில் தான் வந்து நடக்க போகுது. குவாலிஃபியர் 1, குவாலிஃபியர் 2, தென் எலிமினேட்டர், தென் ஃபைனல். ஆப்வியஸ்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ 5 வென்யூஸில் வந்து இந்த டிஎன்பியில் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வென்யூஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மதுரையில் வர மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ மதுரை ஃபேன்ஸ் நீங்களும் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் மதுரையில் கூட வந்து நீங்கள் டிஎன்பியில் பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்கு சேலம் கிரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். ஒரு மாதிரி சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் அந்த ஒரு மாதிரி வெட்ட வெளியில் வந்து ஒரு கிரவுண்டு வச்சுருப்பாங்கன்னே சொல்லலாம். பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ கோவை அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் இயரோட சாம்பியன்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ். ஆக்சுவலி திண்டுக்கல் டிராகன்ஸோட லாஸ்ட் இயரோட பேத்தே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துன்னே சொல்லலாம். ரவிச்சந்திர அஸ்வின் அவர் தான் வந்து டீமை லீட் பண்ணார். ஒரு யங்ஸ்டார்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு ட்ராஃபி வந்து வின் பண்ணார். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் டீமுக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்த்தீங்கன்னா கோச் கிடையாது. ஆக்சுவலாக அவர் ஃப்ரெண்டு தான் வந்து கோச் பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி டீமை பில்ட் பண்ணார். ரவிச்சந்திர அஸ்வின் அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து கைடன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ ஆக்ஷனில் கரெக்டாக வந்து பிளேயர்ஸை பிக் பண்ணார். ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்காக நல்ல ஒரு டெடிக்கேட்டட் உள்ள பிளேயர்னே சொல்லலாம் ரவிச்சந்திர அஸ்வின். ஸோ அவர் இந்த டீமுக்கு இருக்கிறது நல்ல ஒரு பூஸ்ட். அவங்க தான் வந்து லாஸ்ட் இயரோட சாம்பியன்ஸ் மெய்டின் டிஎன்பிஎல் ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு டீமாக இருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் நல்ல ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் டேலண்ட்டை வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்லை வந்து லைவாக போய் வாட்ச் பண்ணேன் கோயம்புத்தூரில். ஆக்சுவலி நான் கோயம்புத்தூரில் தான் வந்து இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் 2023 நான் போயிட்டுருக்கேன். ஸோ 2023 ஃபர்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஸோ அந்த மேட்சை தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து வாட்ச் பண்ணேன். ஆக்சுவலி லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மேட்ச் தான் வந்து வாட்ச் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா என்னால் வந்து லைக்கா கோவையோட மேட்ச் வந்து பார்க்க முடியல. ஸோ 2 வருஷம் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அந்த டீமோட மேட்ச் தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஆங்கர்ஸை வந்து ஒரு மாதிரி தோசை கடையில் வந்து மீட் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்துன்னு சொல்லலாம். அபினவ், முகுந்த், தென் முத்து, தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சஸ்டிகா. ஸோ இந்த 3 ஆங்கர்ஸை வந்து நான் வந்து வாட்ச் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎல் சீசனில். தென் இன்னொரு ஒரு அசிஸ்டன்ட் கோச், நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம், அசோக் குமார். ஸோ நல்ல ஒரு பர்சன். ஸோ அவர்கிட்ட பேசினப்போ எங்களோட சேனல் பற்றி பேசினப்போ ஸோ ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணார். ஸோ அவரையும் பார்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துன்னே சொல்லலாம். ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2023 அந்த சீசன் அப்போ வந்து மீட் பண்ணேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம யோமி அண்டர்-19 கோச், ஸோ கமெண்டேட்டர். ஸோ அவர் தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து மீட் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட வந்து பேசுகிறப்போ எங்களோட சிபிஎம் பற்றி பேசணும், அவருக்கும் வந்து ஞாபகம் இருக்குன்னு சொன்னார். ஸோ அதுவும் வந்து தட்ஸ் குட் டு சி. தென் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜெர்சி ஒன்று கிடச்சிது. ஆக்சுவலி சேலம் டீம் பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துருந்த ஃபேன்ஸ் ஒரு மாதிரி அந்த ஒரு கேட்டில் இருப்பாங்க. ஆக்சுவலி 5 கேட்ஸ் இருக்கும் கோயம்புத்தூரில். கேட் ஏ, கேட் பி, கேட் சி, அந்த மாதிரி கேட் இ வரைக்கும் இருக்குது. ஸோ நாங்கள் உட்காந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா சேலம் ஜெர்சி வந்து அவங்க டீமில் இருந்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து நான் அந்த சேலமோட ஜெர்சி நான் காமிக்கிற பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் வந்து சேலமோட ஜெர்சி. அந்த டீமோட லோகோ போட்டிருக்கு பாருங்கள், சேலம் ஸ்பார்டன்ஸ். ஸோ இந்த ஜெர்சியை தான் வந்து அந்த கேட்டில் உட்காந்து எல்லா டீமுக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம். அவங்க டீம் ஜெர்சியை போட்டுட்டு சேலம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஃபேன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக இருந்தாங்கன்னே சொல்லலாம். நான் வந்து அந்த மேட்ச் சேலம் விசஸ் திருச்சி அந்த மேட்ச் ஆக்சுவலி 2 மேட்ச் நான் லாஸ்ட் இயர் பார்த்தது. சேலம் விசஸ் திருச்சி ஆஃப்டர்நூன் மேட்ச். நைட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சேப்பாக் விசஸ் திண்டுக்கல் ஒரு 7 ஓவர் மேட்ச் போச்சு. மழை காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் 7 ஓவருக்கு போச்சு. ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த டிஎன்பிஎல் லாஸ்ட் 2 சீசன் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த சீசனும் டிஎன்பிஎல் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அது வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்குங்கிறப்போ டெஃபினட்டாக வந்து போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பிளான் பண்ணணும். ஸோ நம்ம ஓவரால் ஸ்குவாடை வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபிக்சர்ஸ் சொல்லியாச்சு. ஸோ டெஃபினட்டாக ஒரு பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த பர்டிகுலர் டிஎன்பிஎல்லை நீங்கள் எங்கே வந்து புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆப்.
ஸோ அதில் தான் வந்து புக் பண்ணலாம். நீங்கள் வந்து கிரவுண்டில் போய் மேட்சை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து டிவியில் கூட வந்து பார்க்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது வந்து வெளியில் இருந்தீங்கன்னா ஒரு ஃபோனில் தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எந்த ஆப்னு கேட்டிங்கன்னா ஃபேன் கோட். ஸோ அந்த ஃபேன் கோட் ஆப்பில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்குவாட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி ஃபுல் ஸ்குவாட் ஆஃப் த TNPL 2025. ஃபர்ஸ்ட் டீம் லாஸ்ட் டைமோட சாம்பியன்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ். அவங்களோட ஸ்குவாட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ பிளேயர்ஸ் பார்த்தோன்னா ரவிச்சந்திர அஸ்வின் அவர் தான் வந்து இந்த டீமை லீட் பண்ண போகிறாரு. தென் வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவர் இருக்கார். தென் சண்டீப் வாரியர் அந்த நியூ பால்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூப்பராக போடுவார். தென் பாபா இந்திராஜித் இருக்கார் கீ பேட்டர். தென் சிவம் சிங் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இயராக அவருக்கு அமைஞ்சது. ஒரு 100 கூட வச்சிருக்காரு TNPL. தென் அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் பார்த்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அட்டுல் மாரட்டி விட்கார். இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னராக இருக்கார். ஸோ மேபி 11ல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பாபா இந்திராஜித் கீ பேட்டர் ஃபார் திண்டுக்கல் டிராகன்ஸ். தென் சந்திரசேகர் அவரை வந்து எடுத்திருக்காங்க. தினேஷ் அனீஷ் இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். மேபி அந்த சரத்குமாரோட ரோல் வந்து இவர் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஹனி சைனி அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். அனதர் ஒரு ஹார்ட் ஹிட்டர்னே சொல்லலாம். ஸோ அவரோட வீடியோஸ் பார்த்த பேட்டிங்கில் ஒரு மாதிரி நல்ல ஒரு ராப் பேட்டிங் வச்சுருக்காருன்னே சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா ஜெயந்த் அவர் இருக்கார். கார்த்திக் சரண் ஒரு நல்ல பிளேயர் அவர் இருக்கார். தென் பார்த்தீங்கன்னா மான் பாஃப்னா அவர் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காருனே சொல்லலாம் இந்த பர்டிகுலர் TNPL. ஸோ நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். தென் பெரியசுவாமி அவர் இருக்கார். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் வந்து பவுலிங் போடுவார். ஸோ நல்ல ஒரு பவுலர்னே சொல்லலாம். சன்ரைசர்ஸ் அந்த ஒரு நெட் பவுலிங் கேம்ப்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. தென் ராஜேந்தர் சிங் அவர் எடுத்திருக்காங்க. தென் ரவி அஸ்வின் அவர் த கேப்டன் ஆஃப் த திண்டுக்கல் டிராகன்ஸ். தென் சண்டீப் வாரியர் இருக்கார். அந்த நியூ பால் ஸ்பெல்லாம் வந்து சூப்பராக போடுவார். சிவம் சிங் லாஸ்ட் இயர் வந்து ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். தென் வருண் சக்கரவர்த்தி கீ பவுலர். தென் விஜு அருள் அவர் இருக்கார். தென் பார்த்தீங்கன்னா விமல் குமார் நல்ல ஒரு சாலிட் பேட்டர். ஸோ லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் அவரை வந்து மறுபடியும் பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் திண்டுக்கல் டிராகன்ஸோட ஓவரால் ஸ்குவாட் ஃபார் த TNPL 2025. தென் லாஸ்ட் இயரோட ரன்னர் அப் லைக்கா கோவை கிங்ஸ் அவங்களோட ஸ்குவாட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட கீ பிளேயர் ஷாருக் கான் அவர் தான் வந்து இந்த டீமை லீட் பண்ண போகிறாரு. சாய் சுதர்ஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா மேபி அவர் இங்கிலாந்து சீரிஸ் செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ அவரோட அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லலாம். மேபி அவர் வரத்துக்கும் வாய்ப்புகள் கம்மி தான். தென் மணிமாறன் சித்தார்த் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அந்த ஒரு நல்ல ஒரு பவர் பிளேயில் சூப்பராக போடுவார். தென் சச்சின் பி அவர் இருக்கார். அந்த சாய் சுதர்ஷனோட ஷூஸை வந்து அவர் ஃபில் பண்ணுவார். ஸோ நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவரும் வந்து சூப்பர் பேட்டிங் பண்ணியிருக்காரு. தென் ஆண்ட்ரே சித்தார்த்தை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரீசெண்டாக இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக அவர் டீமில் இருந்திருந்தார். ஸோ நல்ல ஒரு சாலிட் பிளேயர்னே சொல்லலாம். ஸோ இப்போ அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் பார்த்தோன்னா ஆதித்யா அவர் இருக்கார். ஸோ நல்ல ஒரு பேட்டர். தென் ஆம்பரீஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யங்ஸ்டார்னே சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்டர் டச் நல்ல ஒரு எலிகன்ஸ் வச்சிருக்காருனே சொல்லலாம். நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். தென் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு நல்ல ஒரு பேட்டர். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிடில் ஆர்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அந்த ஒரு மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா முக்கிலேஷ் ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ஸை வந்து மிஸ் பண்ணாங்க. ஸோ அவங்கள பதிலாக பார்த்தீங்கன்னா ஆம்பரிஷ் இருக்கார். தென் ஆண்ட்ரே சித்தார்த் ஸோ இவங்களை வச்சு வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. புவனேஸ்வரன் இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து திருப்பூருக்கு வந்து விளாண்டுருக்கார். ஸோ அவரை வந்து எடுத்துருக்காங்க. அவரும் நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ டீசெண்டாக போடுவார். தென் திவாகர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவரையும் வந்து எடுத்திருக்காங்க. கோபிநாத் அவர் இருக்கார். தென் குரு ராகவேந்திரன் அவர் இருக்கார். நல்ல ஒரு பிளேயர். ஜாதர்வேத் சுப்ரமணியம் நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர் 2024 ஐ திங்க். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா SRH வந்து IPL வந்து பிக் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு சாலிட் ஸ்பின்னர்னே சொல்லலாம். ஸோ இயர் பை இயர் வந்து அவரும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராரு. தென் ஜிதேந்திர குமார் நல்ல ஒரு பிளேயர் அவர் இருக்கார். கபிலன் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ அவர் இருக்கார். லோகேஸ்வர் ஐ திங்க் இவர் தான் வந்து ஓப்பனிங் பண்ணி கீப்பிங் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த சுரேஷ்குமாரோட ரோலை வந்து இவர் தான் பண்ணுவார். ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்டர். தென் பார்த்தீங்கன்னா மாதவ் பிரசாத் அவர் இருக்கார். பிரதீப் விஷால் அவர் இருக்கார். நல்ல ஒரு பேட்டர். தென் ரோஹித் தார் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர். தென் சச்சின் பி அவர் தான் வந்து சாய் சுதர்ஷன் இல்லாத எடுத்த அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அவர் தான் வருவார். மேபி சச்சின் அண்ட் லோகேஸ்வர் கூட வந்து ஓப்பனிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சாய் சுதர்ஷன் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த TNPL அவைலபிள் இருக்க மாட்டார். ஷாருக் கான் அவர் தான் வந்து இந்த டீமை லீட் பண்ண போகிறாரு. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். சித்தார்த் மணிமாறன் அந்த நியூ பால் பவர் பிளேலாம் வந்து சூப்பராக போடுவார். நல்ல ஒரு குட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னே சொல்லலாம். ஃபீல்டிங்கும் சூப்பராக பண்ணுவார். தென் வித்யூத் அவர் இருக்கார். நல்ல ஒரு பேட்டர். தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக விஷால் வைத்தியா நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் சொல்லலாம். அந்த மிடில் ஆர்டரில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஓவரால் லைக்கா கோவை கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செட்டில்டு யூனிட்டாக இந்த டைமும் தெரியுறாங்க. ஸோ அந்த முக்கிலேஷ் தென் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சுரேஷ்குமார். தென் அவங்களுக்கு இன்னொரு பேட்டர் வந்து மிஸ் ஆகிறார் சுஜய். ஸோ இந்த 3 பிளேயர் வந்து அவங்க இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஆண்ட்ரே சித்தார்த்தா இருக்கட்டும். ஆம்பரீஷ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அவர் வந்து வாட்சர் பிளேயராக இருப்பார் நான் நினைக்கிறேன். தென் சச்சின் பி அவரும் வந்து ஓப்பனிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இதுதான் ஓவரால் ஸ்குவாட் ஃபார் லைக்கா கோவை கிங்ஸ் ஃபார் த TNPL 2025. ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிளே ஆஃப் வரைக்கும் வந்தாங்க. ஸோ நல்ல ஒரு யூனிட்டாகவே தெரிஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்குவாட் பில்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்களோட கீ பிளேயர்ஸ் பார்த்தோன்னா சாய் கிஷோர் அவர் தான் வந்து கேப்டன் ஆஃப் த டீம். தென் நடராஜன் இருக்கார் கீ பவுலர், நான் அந்த டெத்லலாம் வந்து சூப்பராக போடுவார். தென் துஷார் ரஹேஜா அந்த டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தானே சொல்லலாம், நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். தென் முகமது அலி நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம், லாஸ்ட் இயரோட ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பாருங்கள் அந்த லோயர் ஆர்டரில் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. தென் அமித் சாத்விக் நல்ல ஒரு பேட்டர், ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்னே சொல்லலாம், ஃபீல்டிங்கும் சூப்பராக பண்ணுவார். அந்த ஆஃப் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டச் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ இப்போ உங்கள் ஓவரால் ஸ்குவாட் பார்த்துடலாம். அச்சுத் அவர் வந்து எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு பிளேயர். தென் அமித் சாத்விக் அந்த டாப் ஓவரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் டேரில் ஃபெராரியோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம், அவர் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் டேரில் மிச்சல் அந்த ஒரு லுக்கில் இருப்பார். ஸோ அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. இசக்கி முத்து அவர் இருக்கார், நல்ல ஒரு பிளேயர். தென் கபிலன் அவர் இருக்கார். தென் மதிவானன் நல்ல ஒரு ஸ்பின்னர், அவரும் ஃபீல்டிங் சூப்பராக பண்ணுவார். ஸோ அவர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கேம்பில் இருந்தார். ஸோ இந்த டைம் திருப்பூருக்காக வந்து விளையாட போகிறாரு. முகமது அலி நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாரு. தென் மோகன் பிரசாத் நல்ல ஒரு ஸ்பின்னர்னே சொல்லலாம், ஸோ அவர் வந்து எடுத்திருக்காங்க. நட்ராஜன் கீ பவுலர் ஆஃப் திருப்பூர் அந்த டெத்லலாம் வந்து சூப்பராக போடுவார். அண்ட் ஃபார்ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இன்ஜுரி காரணத்தினால பெருசாக அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. தென் பிரபஞ்சன் அவர் இருக்கார். தென் பிரதோஷ் ரஞ்சன் பால் அவரை சொல்லி ஆகணும், ஆக்சுவலி இவர் வந்து ஒரு மிடில் ஆர்டரில் வந்து கீ பேட்டராக இருக்க போகிறாரு. மேபி வந்து டாப் ஆர்டர் ஓப்பனிங் கூட வந்து விளாட்லாம் அலாங் வித் துஷார் ரஹேஜா. தென் பிரணாவ் ராகவேந்திரா அவர் இருக்கார், நல்ல ஒரு பேட்டர். தென் ராதாகிருஷ்ணன் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. தென் ராஜ்குமார் கே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். தென் சாய் கிஷோர் கேப்டன் ஆஃப் த டீம், நல்ல ஒரு ஸ்பின்னர், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. தென் சசிதேவ் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், ஸோ அவரும் நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சூர்யாபி நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம், ஸோ அவரும் எடுத்திருக்காங்க. தென் துஷார் ரஹேஜா லாஸ்ட் இயரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸோட ஓவரால் ஸ்குவாட். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அவங்களோட கீ பிளேயர்ஸ் யார் யாருங்கிறத வந்து பார்க்கலாம். அபிஷேக் தன்வர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். தென் பாபா பிரஞ்சித் அந்த டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. தென் ஆஃப் ஸ்பின் உங்களுக்கு நல்லா போடுவார். தென் நாராயணன் ஜெகதீஷன் ஒன் ஆஃப் த டாப் ரன் ஸ்கோரர் இன் டிஎன்பிஎல்னே சொல்லலாம், ஸோ நல்ல ஒரு சாலிட் டாப் ஆர்டர் பேட்டர் அவர் இருக்கார். தென் விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் நல்ல ஒரு கன் ஃபீல்டர், அதுவும் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பின் எல்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து கீ பிளேயர்ஸ் ஃபார் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஃபஸ்ட்டு இப்போ இவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்த்துடலாம். ஆஷிக் அவர் வந்து எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு பிளேயர். அபிஷேக் தன்வா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ அவர் தான் வந்து இந்த கீ பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. கௌஷிக் ஸ்ரீனிவாஸ் நல்ல ஒரு ஸ்பின்னர்னே சொல்லலாம். தென் பாபா பிரஜித் கேப்டன் ஆஃப் த டீம், ஸோ அவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு லாஸ்ட் இயர். தென் தினேஷ் ராஜா வந்து எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். தென் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷன் இருக்காரு, டாப் ஆர்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் கிருபாகர் இவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம எஸ்என்எஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் தான் வந்து படிக்கிறாரு, ஸோ நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர், ஸோ அவரும் இந்த டீமில் இருக்கார். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நெல்லை கேம்பில் இருந்திருந்தார், ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கேம்பில் இருக்கார். ஆக்சுவலி இவர் நிறையா வந்து இந்தியா கேம்புக்கும் வந்து போயிருக்கார் நெட் பவுலராக, ஸோ ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா 2-3 டீமுக்கு வந்து நெட் பவுலராக போயிருக்காரு. ஸோ இவரும் ஒன் ஆஃப் த வாட்ச் அவுட் பிளேயர், நல்ல ஒரு ஸ்பின்னர், ஸோ அவர் இருக்கார். லோகேஷ் ராஜ் நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், ஸோ அவரும் எடுத்திருக்காங்க. தென் மோஹித் ஹரிகரன் ஆக்சுவலி இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம், ஃபீல்டிங்கும் சூப்பராக பண்ணுவார், ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. பிரேம்குமார் அவர் இருக்கார். தென் ராஜலிங்கம் அவர் இருக்கார், நல்ல ஒரு பிளேயர். தென் ராஜன் ஆர் இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் பிளேயர், ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. ரோஹித் சுதார் அவர் வந்து எடுத்திருக்காங்க. தென் சச்சின் பி இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர், ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. சிலம்பரசன் எம், ஸோ நம்ம சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்பின்னர், அதுவும் பார்த்தீங்கன்னா கன் ஃபீல்டர்னே சொல்லலாம். சுனில் கிருஷ்ணா அவரை வந்து எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு பிளேயர். தென் ஸ்வப்னில் கே சிங் அவரை வந்து எடுத்திருக்காங்க, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிபி கேம்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர், ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இதுதான் வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ஓவரால் ஸ்குவாட். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்குவாடாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரும் பிளே ஆஃப் போனாங்க, ஸோ இந்த டைமும் பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நெல்லை ராயல் கிங்ஸ் அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கேவி அருண் கார்த்திக் அவர் தான் வந்து கீ பிளேயராக இருப்பார், ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர், எக்கச்சக்கமான ரன்ஸ் டிஎன்பிஎல்ல வந்து அடிச்சிருக்காரு, ஸோ ஒன் ஆஃப் த வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார், ஸோ அவர் தான் இந்த டீமை லீட் பண்ண போகிறாரு. தென் பார்த்தீங்கன்னா அஜிதேஷ் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், ஸோ இவரும் ஒன் ஆஃப் த வாட்ச் அவுட் பிளேயர், ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அவருக்கு நல்லா அமையும் நான் நம்புறேன். தென் பார்த்தீங்கன்னா சோனு யாதவ் இருக்கார், நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே வந்து சூப்பராக பண்ணுவார், ஃபீல்டிங்கும் எஸ்பெஷலி வந்து நல்லா பண்ணுவார். தென் ரித்திக் ஈஸ்வரன் அவர் இருக்கார், நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், ஆக்சுவலி இவரோட விக்கெட் கீப்பர் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அத்னன் கான் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் சேலமுக்காக, ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நெல்லைக்காக வந்து விளாட போகிறாரு, நல்ல ஒரு யங்ஸ்டர், ஸோ அந்த மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக இவர்கிட்ட வரும். ஸோ இப்போ உங்களோட ஸ்குவாட் பார்க்கலாம். அஜய் கிருஷ்ணா இருக்கார், நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், அந்த பேஸ் அவருக்கு கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணுவார், ஸோ அந்த பவுன்ஸ் அவருக்கு கொஞ்சம் கிடைக்கும். தென் அஜிதேஷ் கீ பேட்டர் ஃபார் நெல்லை, தென் அவர் இருக்கார். தென் அருண் பாலா அவரை வந்து எடுத்திருக்காங்க.
அருண் கார்த்திக் அவர் இருக்கார் கேப்டன் ஆஃப் த டீம். தென் அதீஷ் அவர் இருக்கார் நல்ல ஒரு பிளேயர். தென் இமானுவேல் செரின் இவரும் பார்த்தீங்கன்னா சரியான பிளேயர்னே சொல்லலாம். ஸோ அவரும் இந்த டீமில் இருக்கார். ஹரிஷ் என்எஸ் நல்ல ஒரு ஸ்பின்னர். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் வந்து ட்ரை பண்ணாங்க, லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். தென் கரண் அவர் இருக்கார். தென் முகமது அட்னர் கான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருப்பார். நிர்மல் குமார் அவர் வந்து எடுத்திருக்காங்க நல்ல ஒரு பிளேயர். தென் பார்த்தீங்கன்னா ரிஷிக் குமார் அவர் இருக்கார். ரித்திக் ஈஸ்வரன் நான் ஆல்ரெடி சொன்ன நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ராக்கி பி அவரை வந்து எடுத்திருக்காங்க நல்ல ஒரு பவுலர். தென் பார்த்தீங்கன்னா ரோஷன் இருக்கார். சச்சின் ரதி ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர். ஸோ இவருக்கும் நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்த டீமில். தென் செல்வ கணபதி அவர் இருக்கார். தென் பார்த்தீங்கன்னா சோனு யாதவ் கீப் பிளேயர் ஆஃப் த நெல்லை ராயல் கிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 யூனிட்டில் ஒர்க் பண்ணுவார், பேட்டிங் அண்ட் பவுலிங். ஸோ ஒன் ஆஃப் த வாட்ச் அவுட் பிளேயராக வந்து இருப்பார். தென் விஜய் குமார் அவர் இருக்கார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யுதீஸ்வரன். ஆக்சுவலி யுதீஸ்வரன் பார்த்தீங்கன்னா லைக்கா டீமில் இருந்திருந்தார். ஸோ அங்கேருந்து இப்போ நெல்லை டீமுக்கு வந்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு பவுலர்னே சொல்லலாம். ஆக்சுவலி அங்கே லைக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நெல்லைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் போடுவார்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸோட ஓவரால் ஸ்குவாட் ஃபார் த TNPL 2025. தென் திருச்சி கிராண்ட் சோலாஸ் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஸ்குவாடை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் பெட்டராகவே ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு இவங்க வந்து பிளே ஆஃப் வருவாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்குது இந்த டைம். ஸோ இவங்களோட கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சோனு யாதவ் லாஸ்ட் இயர் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம் திருச்சிக்கு. ஸோ அவராவது எடுத்திருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா அவரும் இங்கிலாந்து சீரீஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ அவரோட அவைலபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். முகிலேஷ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸுக்கு மிடில் ஆர்டரில் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை வந்து ஹார்டாக போய் பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர்னே சொல்லலாம். சுரேஷ்குமார் டாப் ஆர்டரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு லைக்காக்கு. ஸோ எகெயின் அனதர் ஒரு லைக்கா பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூணே சொல்லலாம். தென் சரவணகுமார் அந்த நியூ பால் ஸ்பெல்லாம் வந்து சூப்பராக போட்டு கொடுப்பாரு. ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் வந்து கீ பிளேயர்ஸ் ஃபார் திருச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஓவரால் ஸ்குவாட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆந்தனி தாஸ் லாஸ்ட் இயர் கேப்டன் பண்ணார். ஆக்சுவலி இவரை பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் விட்டுட்டு ஒரு லோ ப்ரைஸில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் குட் மூவ்னே சொல்லலாம். நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அவர் எடுத்திருக்காங்க. ஆர்யா யோகன் அவர் இருக்கார். தென் அதிசயராஜ் டேவிட்சன் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஆக்சுவலி இவரும் அனதர் ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷனில் பவுலிங் போடுவார்னே சொல்லலாம். அவரை வந்து எடுத்திருக்காங்க. ஈஸ்வரன் கே நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் அவர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னிங் சூப்பராக போடுவார். கணேஷ் மூர்த்தி இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் அவரையும் எடுத்திருக்காங்க. ஜாஃபர் ஜமால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹீட்டர் பேட்டர்னே சொல்லலாம். அப்படியே மசில்ஸ்லாம் வச்சுட்டு சூப்பராக வந்து பேட்டிங் பண்ணுவார், ஹார்ட் ஹீட்டர் கூட. தென் கௌஷிக் ஜே நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ அந்த ஒன் டவுனில் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பவுலிங் பார்த்தீங்கன்னா மீடியம் பேஸ் பவுலிங் போடுவார். ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. முகிலேஷ் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் லைக்காக்கு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ராஜ்குமார் ஆர் நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த லோயர் ஆர்டரில் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ராஜா அவர் இருக்கார். சஞ்சய் யாதவ் லாஸ்ட் இயரோட கீ பிளேயர் ஃபார் திருச்சி. ஸோ இந்த டைம் அவர் கீ பிளேயராக வந்து இருப்பார். ஸோ அவர் இருக்கார். சரவணகுமார் அந்த நியூ பாலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. தென் செல்வகுமரன் அவரை வந்து எடுத்திருக்காங்க. சுஜய் அனதர் ஒரு லைக்கா பிளேயர்னே சொல்லலாம். ஸோ அந்த டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஒரு எலிகன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவரும் நல்ல ஒரு சாலிட் பேட்டர். ஸோ அவர் வந்து எடுத்திருக்காங்க. சுரேஷ்குமார் அனதர் லைக்கா பிளேயர். இவரும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீமுக்கு அவர் தான் வந்து விக்கெட் கீப்பிங்கை பண்ண போகிறாரு. தென் விமல் அவர் இருக்கார். தென் வாசிம் அகமத் அவரும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ஓப்பனிங்கில் சரியான பர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் வாசிம் அகமத் அண்ட் சுரேஷ்குமார். ஸோ அவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணுவாங்க. மேபி ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா சுஜய் கூட வந்து எதிர்பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் ஸோ அவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலாந்து சீரிஸ் விளையாடுறதுனால அவர் அவைலபிலிட்டி கம்மி தான். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்குவாட் ஃபார் திருச்சி கிராண்ட் சோலாஸ் ஃபார் த இயர் 2025. சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களோட கீ பிளேயர்ஸ் முருகன் அஸ்வின் அவர் இருக்கார். நல்ல ஒரு ஸ்பின்னர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுப்பாருன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இவரும் நல்ல ஒரு பேட்டிங் பண்ணுவார் லோயர் ஆர்டரில். தென் குர்ஜப்னீத் சிங் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக வந்து விளாண்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி காரணத்தினால வந்து மிஸ் அவுட் ஆனார். ஸோ அவரும் எந்த அளவுக்கு ஃபுல் ஃபிட் ஆவார் அப்படிங்கிறது வந்து தெரியல. என்எஸ் சத்ருவேத் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர்னே சொல்லலாம். அவருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ராம் அரவிந்த் ஆக்சுவலி இவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹார்டாக போய் எடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஒரு 8 lakhsக்கு போனார். நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். தென் கணேஷஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் அவரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் ஃபார் த மதுரை பேந்தர்ஸ். தென் இப்போ இவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்கிறது வந்து பார்க்கலாம். அஜய் சேட்டன் அவரை வந்து எடுத்திருக்காங்க. அனிருத் சீதாராம் நல்ல ஒரு பேட்டர்னே சொல்லலாம். ஸோ அவரும் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆதிக்யூர் ரகுமான் நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஸோ அவரையும் எடுத்திருக்காங்க. ஆயுஷ் எம் அவர் இருக்கார். என்எஸ் சத்ருவேத் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர். ஸோ அந்த மிடில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. தென் தீபேஷ் அவர் வந்து எடுத்திருக்காங்க. கணேஷஸ் நான் ஆல்ரெடி சொன்ன நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். கௌதம் தாமரைக்கண்ணன் நல்ல ஒரு பவுலர்னே சொல்லலாம். ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க.
குர்ஜாப்னீத் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவரை வந்து எடுத்திருக்காங்க. கார்த்திக் மெய்யப்பன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூஏக்கு நல்ல ஒரு ஸ்பின்னராக தெரிஞ்சிருந்தார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎல் வராரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ நல்ல ஒரு ஸ்பின்னர். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா முருகன் அஸ்வின், ஸோ இவங்க 2 பேரோட காம்போ சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். தென் ராஜலிங்கம் அவர் இருக்கார். ராம் அதவேன் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். சஞ்சய் அவர் இருக்கார், நல்ல ஒரு பிளேயர். சரத்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் இயர் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்காக விளாண்டார். இந்த டைம் மதுரைக்காக வந்து விளாட போகிறாரு. ஸோ நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த 2 ஹேண்டிலையும் பார்த்தீங்கன்னா 6 அடிப்பார், லெஃப்ட்லேயும் அடிப்பார், ரைட்லேயும் அடிப்பார். ஸோ நல்ல ஒரு பிளேயர்ஸ் அவர் இருக்கார். சரவணன் பி அவர் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு பவுலர். தென் சங்கர் கணேஷ் அவர் வந்து எடுத்திருக்காங்க. ஷியாம் சுந்தர் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர்னே சொல்லலாம். ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. சூர்யா அகமத் அவர் இருக்கார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பி நல்ல ஒரு பவுலர். ஸோ இதுதான் வந்து மதுரை பேந்தர்ஸோட ஸ்குவாட். ஃபைனல் டீம் சேலம் ஸ்பார்டன்ஸ். ஸோ இவங்களோட கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஹரிஷ்குமார் இருக்கார், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். தென் விவேக் ராஜ் நம்ம டிஎன்பிஎலோட ஒரு ஆண்ட்ரே ரசல்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு மசில்ஸ்லாம் சூப்பராக வச்சுருப்பார். தென் பொய்யாமொழி அந்த ஸ்லோயர் ரவுண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக போடுவார். தென் முகமத் அவர் இருக்கார், முகமத் நல்ல ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவரை வந்து எடுத்திருக்காங்க. செலிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சினா ஸ்டைலில் வந்து கொடுப்பாரு. தென் ஹரி நிஷாந்த் நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எலிகன்ஸ் டச் கொடுப்பாரு. ஸோ இவங்களோட கீ பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க சேலம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. அபிஷேக் ஸோ அவர் வந்து ரீடைன்டு பிளேயர், ஸோ நல்ல ஒரு கீ பேட்டர்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து எடுத்திருக்காங்க. அஜித் ராம் நல்ல ஒரு ஸ்பின்னர், ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. பூபதி வைஷ்ணகுமார் இவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ்க்காக வந்து விளாண்டாரு. ஸோ நல்ல ஒரு மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர், நல்ல ஒரு டேலண்டட் கைனே சொல்லலாம். டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்காக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. ஈஸ்வர் அவர் இருக்கார். கௌரி சங்கர் நல்ல ஒரு பிளேயர். தென் ஹரி நிஷாந்த் அந்த டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஸோ அவரையும் எடுத்திருக்காங்க. தென் ஹரிஷ்குமார் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். தென் ஹிமாலயா அவர் இருக்கார், ஸோ நல்ல ஒரு பிளேயர். தென் கவினார் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்சுவலி லாஸ்ட் இயர் தான் அவரோட பெஸ்ட் டிஎன்பிஎல் சீசன்னே சொல்லலாம். டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். கார்த்திக் மணிகண்டன் அவர் இருக்கார். முகமத் நல்ல ஒரு பேட்டர்னே சொல்லலாம். ஸோ அவர் இருக்கார். நிதிஷ் ராஜகோபால் அந்த மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நெல்லைக்காக வந்து விளாண்டாரு. ஸோ நல்ல ஒரு யங்ஸ்டர்னே சொல்லலாம். ஸோ அவர் இருக்கார். பவித்ரன் அவர் இருக்கார். தென் பொய்யாமொழி நல்ல ஒரு ஸ்லோயர் ரவுண்ட்ஸ் போடுவார். அந்த கட்டர்ஸ்லாம் வந்து இவருக்கு சூப்பராக இருக்கும். தென் ரஹீல் ஷா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னரை வந்து எடுத்திருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்தார்னா ஒரு எக்கனாமிக்லாம் வந்து போட்டுட்டு போயிடுவார். தென் ராகுல் டி அவர் எடுத்திருக்காங்க. சுதன் நல்ல ஒரு பிளேயர், ஸோ அவரையும் வந்து எடுத்திருக்காங்க. சன்னி சந்து ஆக்சுவலி இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎல் லாஸ்ட் இயரோட டாட் பால்ஸ் வந்து அதிகமாக போட்ட பிளேயர். ஸோ நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஸோ அவர் இருக்கார். விவேக் ராஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்டிங்கில் வந்து வச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா யாழ் அருள்மொழி இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின்னர். ஆக்சுவலி இவரோட ஃபீல்டிங் வந்து நான் லாஸ்ட் இயர் டிஎன்பிஎல் போனப்போ வந்து பார்த்து நல்லா ஃபீல்டிங் பண்ணார்னே சொல்லலாம். ஸோ இதுதான் சேலம் ஸ்பார்டன்ஸோட ஓவரால் ஸ்குவாட் ஃபார் டிஎன்பிஎல். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎலோட எல்லா டீமோட ஸ்குவாடும் நம்ம பார்த்துட்டோம். ஃபிக்சர்ஸ், தென் எந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் புக் பண்ண போகிறோம், ஸோ எந்த ஸ்ட்ரீமில் வந்து இந்த டிஎன்பிஎல் நம்ம வந்து பார்க்கலாம், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், தென் ஃபேன் கோட்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் வந்து வாட்ச் பண்ணலாம். மறந்துடாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் வந்து டிஎன்பிஎல் டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஎன்பிஎல் 2025 டீட்டெயில்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சிபிஎம் பேஜ்லேருந்து வருவோம். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.